பெருஞ்சலங்கை சலங்கைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 3 to 5 கிலோவில் உள்ள ஒரு வெயிட் நம்ம காலில் கட்டிட்டு ஆடுற ஒரு இது சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே நம்ம பெரியவங்களே ஆடும்போது கஷ்டப்படும் போது நிறையா ஒரு குட்டி பையன் ரொம்ப அழகான ஒரு ஆட்டம் காத்திருக்குது. இதை பற்றி ரொம்ப விரிவாக சொல்கிறதுக்கு நம்மளுடைய ரமேஷ் ஆசான் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருஞ்சலங்கை ஆட்டம் அப்படின்ட்டு நம்ம பண்ண போகிறோம். இது போன வருடம் ஏற்கனவே பண்ணியிருந்தோம், தமிழ் சங்கம் ப்ரோக்ராமில் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் தான். பெருஞ்சலங்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டில் தான் ரொம்ப முக்கியத்துவமாக அந்த ஆட்டம் வந்து ஆடப்படுகிறது. கொங்கு நாட்டு கலைகளில் முக்கியமான கலைகளில் பெருஞ்சலங்கை ஆட்டம் ஒன்று. கும்மி கேட்ட மாதிரி இது வந்து பெருஞ்சலங்கை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி, அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த கொங்கு மாவட்டங்களில் வயல் சார்ந்த இடமா இருக்கும். அந்த குருவி விரட்டுறதுக்காகவும் அந்த மாதிரி தான் வந்து இந்த சலங்கை அந்த மாதிரி கட்ட ஆரம்பித்தாங்க. அது அப்படியே பரிணாம வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடை நிகழ்ச்சியாகவும் ஒரு விழாக்கள் பண்ணுறத மாதிரியும் இருந்தது. அதை அப்படியே வடிவம் கொடுத்து மணிகள் அது அமைப்பு எல்லாம் மாற்றி வரப்ப ஒரு நல்ல கலையாக உருவெடுத்தது. இது வந்து ஆடல் மட்டும் கிடையாது, அந்த மியூசிக்கும் சேர்ந்துருக்கும். அதாவது இசையோடு சேர்ந்து ஆட்டம் இருக்கும். அதனால் அந்த ஒளி ரீங்காரம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த அடிப்படையில் இந்த கலைகள் இதோட அழிஞ்சு போகாமல் அடுத்து எடுத்து வரக்காக அதை முயற்சி பண்ணி எடுத்து வரோம். இதை எடுத்து வர்றதுக்கு 2 கலைக்குழுக்கள் வந்து நமக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அவங்க வந்து இந்த இடத்துல நினைவு விரும்புகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கௌதம் ஆசான் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு எப்படி செய்யணுன்ட்டு. அதுக்கு ஒரு மியூசிக்காக ஒரு ஒளியாக வடிவம் கொடுத்து பாடல்களை அமைச்சு கொடுத்தாரு. அவர் வந்து கைலாயின் கலைக்குழு அப்படின்ட்டு ஈரோடில் இருக்கிறாரு. ஸோ அவரோட உதவியும் அதை அறிமுகப்படுத்தி அதை ஒருங்கிணைச்சி செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஹரின்னு ஒருத்தர். அவர் வந்து உழவன் ஸ்போர்ட்ஸ் வந்து ரன் பண்ணுறாரு. அதனால் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த பெருஞ்சலங்கை ஆட்டத்தை அவங்க மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். நன்றி.